ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு விஜி சிம்ப்ளி ஹோம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி குழு ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறோம். அது என்ன ரெசிபின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். இப்போ என்ன ரெசிபின்னு நம்ம பார்க்கலாம். இதுலயே நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு. தண்ணி வச்சுக்கிட்டா இல்லை, டம்ளர்லாம் இருக்குது, ஜார்லாம் இருக்குது, அதை வச்சு கூட கெஸ் பண்ணியிருக்கலாம். அது நான் குழு ஜார் வச்சுக்கிட்டா. ஆமா, குழு ரெசிபின்னு வேற சொல்லியிருக்கிறேன். அதனால அதை வச்சு கூட அவங்க கெஸ் பண்ணியிருக்கலாம். நம்ம இன்னைக்கு ஒரு ஜூஸ் ஐட்டம் தான் பார்க்க போறாங்க. 2 விதமான இது, அதாவது லெமன் வச்சு நான் பண்ண போறேன். லெமன் நம்ம யூஸ் பண்ணாத, நம்ம நல்லதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம லெமன் யூஸ் பண்ணுவோம். சாமிக்காகட்டும், எல்லாமே திருஷ்டி அது இதுன்னு எல்லாத்துக்கும் லெமன். அதே மாதிரி நம்ம உடலுக்கும் அந்த லெமனை ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த லெமனை வச்சு நான் 2 ஜூஸ் பண்ண போகிறேன். அது அப்புறம் இன்னொரு இது சொல்கிறேன். இப்போ வெயில் டைம், எல்லாருக்கும் லோ பிபி இந்த மாதிரிலாம் ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உடனே லெமன் ஒரு லெமன் எடுத்து நல்லா பிழிஞ்சிட்டு அதில் உப்பு ஒரு 2 சிட்டிகை ஆட் பண்ணிவிட்டு சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா இது பண்ணிவிட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா அப்படியே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. தண்ணி லெமனை தண்ணி கலக்காமல் குடிப்பாங்களா? லெமனை அப்படியே போட்டு முழுங்கிடுவாங்களா? இது ஒரு டிப்ஸு. இப்போ நம்ம பண்ண போகிறது கேரளா குல்கி சர்பத், அது ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மின்ட்டு லைம் ஜூஸ் பண்ண போகிறோம். மின்ட்டும் லைமும் வச்சு ஜூஸ் பண்ண போகிறோம். இந்த 2 தான் நம்ம பண்ண போகிறோம். முதல்ல குல்கி சர்பத் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்துருவோம். குல்கி சர்பத் செய்ய தேவையான பொருட்கள். இன்னைக்கு தான் உட்காந்துனே என் பிள்ளை வேலை வாங்க என்னை செய்ய விட்டுருக்குறேன், இல்லைன்னா அப்படி போனோம் இப்படி போனோம். இப்போ 1 ஸ்பூன் பல்லுடை எடுத்து வச்சுருக்குறேங்க. இதை நம்ம தண்ணியில் போட்டு ஒரு 1/2 hour அதை ஊற விட்டுடலாம். அதுக்கப்புறம் சால்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். அது ஒரு சிட்டிகை தான் நம்ம போடுவோம். அப்புறம் 1 டம்ளருக்கு 1 பழத்துக்கு 1.5 ஸ்பூன் சர்க்கரை, அந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். 1.5 ஸ்பூன் சர்க்கரை, ஒரு இதுக்கு 1 பச்சை மிளகாய், 1 லெமன், புதினா நம்ம தேவையான அளவு, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு. இப்போ இது 1/2 hour நம்ம இந்த சப்ஜா சீடை ஊற வச்சுக்கலாம். சப்ஜா சீடு 1/2 hour ஊறிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இதுதான் 1 டம்ளர் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1 லெமனு 1 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஹாப்பி பர்த்டே டு குல்கி சர்பத். இந்த மாதிரி மெலிசா கட் பண்ணிக்கோங்க, ஒரு 3/4 பாகத்துக்கு. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுக்கணும். இந்த மாதிரி கீறி வச்சுக்கணுங்க. 2ஆ கட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி கீறி வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம மூடி போட்டு ஒரு குளுக்கிறதுக்காக இந்த மாதிரி இது நான் எடுத்து வச்சிருக்கிறேன். நான் இந்த 1 டம்ளர் அளவுக்கு தான் நான் இப்போ செய்ய போகிறது. 2 ஸ்பூன் போடுறேன் சப்ஜா சீடு. இது ஊற வச்சது 2 ஸ்பூன் போடுறேன். மெலிசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். லெமன்னு 3/4 லெமன் அப்படியே வச்சுருக்கேன். மீதி இருக்கிற லெமனை நம்ம இதில் வச்சிடலாம். மீதி இருக்கிற லெமனை நான் இதில் போட்டுறேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 1 போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினாவையும் இதில் போடுறேன். 1 சிட்டிகை நம்ம உப்பு போட்டுக்கணும். அந்த புளிப்புக்கும் அந்த காரத்துக்கும் போட்டால் நம்ம நல்லா இருக்கும். அதுக்கு சும்மா 1 சிட்டிகை தான் உப்பு போடணும். 1 சிட்டிகை உப்பு. இந்த லெமனுக்கு 1.5 ஸ்பூன் சர்க்கரை தேவை. நான் 1.5 ஸ்பூன், ஒரு 2 ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம் தாராளமாக. இந்த சர்க்கரையும் இதில் சேர்த்துக்கிறேன். லெமனில் நம்ம கொஞ்சம் எடுத்து அதில் போட்டுட்டு மீதி இருக்கிற லெமனை இதில் பிழிஞ்சிக்கலாம். இதில் ஒரு 4 ஐஸ் கியூபும் போட்டுறேன். இந்த அளவு தண்ணி விடுறேன். அப்புறம் நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா இதை குளுக்கணும்.
ஓ இதனால குலுக்கி சர்பத் இதுதான் குலுக்கி சர்பத்து. இதெல்லாம் எங்க எடிட்டர் வாயில போட்டுட்டு அவனை ஒரு குலுக்கி விட்டா சரியா போயிடும். எடிட்டர் சாரி எடிட்டர் உங்க கையில எத்தனை நாள் பாக்கவே தெரியல எடிட்டர். நோ கேமராமேன் அவன் எடிட் பண்ணிடுவான். கேமராமேன் எடிட்டர் இத பாப்பாரு. அது வாய் தவறி வந்துச்சு மம்மி சொல்ல மாட்டாங்கன்னா அவனுக்கு தெரியும். நான் இது போட சொல்லுவேன். இதெல்லாம் கேமராமேன் வாயில போட்டா எல்லாத்தையும் ஒரு குலுக்கி எல்லாம் வயிற்றுள்ளார போயிடும். இப்போ சம்மருக்காக நம்ம வந்து இது பண்ண வர்றது 2வது ரெசிபிங்க. இந்த ஜூஸு நம்ம வந்து முதல் ரெசிபி வந்து ஃபல்லூடா ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கிறோம். அது ஐ கார்டில் கொடுக்குறோம் அந்த லிங்க்கு. எல்லாம் டச் பண்ணி போய் பாருங்க. இது 2வது இது நம்ம இப்போ செய்யறது. ஓகே நல்ல ஒரு குலுக்கி சர்பத்து ரெடி பண்ணிட்டோம். குலுக்கி சர்பத் பார்த்துட்டோம். இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து மின்ட் லைம் ஜூஸுங்க. இதுக்கு வந்து தேவையானது வந்து ஒரு துண்டு இஞ்சி அப்புறம் புதினா வந்து ரொம்ப போடக்கூடாதுங்க. ஒரு 10 புதினா தான் போடணும், ரொம்ப போடக்கூடாது. நான் ஒரு 2 கிளாஸ்க்கு நான் இப்போ பண்ண போகிறேன். புதினா ஒரு 10 சேர்த்துக்கிறேங்க. நான் 2 கிளாஸ் பண்ணுறதுனால 4 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன். ஒரு சிட்டிகை சால்ட் ஒரு சிட்டிகை போட்டுக்கிறேன். இதை வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து லெமன் பிழிவேன். நான் முதல்ல இதெல்லாம் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து இதை நான் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இப்போ நம்ம வடிகட்டிப்போம். இதை எதனா திப்பிலாம் இருந்ததுன்னா வந்துடும். வந்து நம்ம இப்போ லெமன் பிழிஞ்சிக்கலாம். நான் ஒரு லெமன் தான் பிழிகிறேன். புளிப்பு சில லெமன்லாம் நல்லா புளிக்கும், சிலது பிடிக்காது. நம்ம பார்ப்போம். இப்போ நல்லா நம்ம கலக்கிக்கலாம். லெமன் புளிப்பு பத்தலைங்க. நான் இன்னொரு லெமன் பிழிகிறேன். ஓகே நான் எடுத்துருக்கிற இதுக்கு நான் இன்னொரு லெமன் பிழிஞ்சிக்கிறேன். அது ஒவ்வொன்றும் நல்ல புளிப்பாக இருக்கும், ஒவ்வொன்று புளிப்பாக இருக்காது. நான் இப்போ 2 லெமன் பிழிஞ்சிருக்கிறேங்க. ஐஸ் கியூப் போட்டுக்கிறேங்க. இதை எடுத்து வச்சுல விட்டுருங்க. குலுக்கி சர்பத் ரெடி, மின்ட் லைம் ஜூஸர் ரெடி. இப்போ டேஸ்ட் டைம். டேஸ்ட் பார்க்கலாம். நீ ஒன்னு டேஸ்ட் பாரு, நான் ஒன்னு டேஸ்ட் பார்க்கறேன். நான் வந்துட்டு சர்பத் குலுக்கி சர்பத். ஓகே டேக் இட். நம்ம போட்டுக்க அந்த இஞ்சி அரைச்சி விட்டுருக்க புதினா மைல்டா சூப்பரா இருக்குதுங்க. அந்த லெமன் எல்லாம் சூப்பரா இருக்குது. நம்ம உடலுக்கு குளிர்ச்சி அருமையா இருக்குது. இதை வீட்டில் செய்து பாருங்க. நீ சொல்பா குலுக்கி சர்பத்தை பத்தி. பாதி டம்ளரை காணும்டா, முதல்ல சொல்லுடா, அப்புறமா குடிடா. நான் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து குலுக்கி சர்பத் சாப்பிட்றேன். எனக்கு கேரளாவில் நிறைய பார்த்துருக்கேன் நான் வீடியோ, அப்புறம் எல்லாம் தெரியும் இந்த மாதிரி குலுக்கி சர்பத் ஃபேமஸ்ன்ட்டு. சூப்பராக இருக்குது. காரம், அந்த சப்ஜா விதை, அப்புறம் மின்ட்டு போட்டிருக்கு. என்னது இது புதினா தானே? ஆமாம் புதினா சூப்பரா இருக்குது மம்மி. சும்மா ஒரு வாய் டேஸ்ட் பண்ணி பாரு. இதோ தரேன். தர மாட்டேங்கிறியடா. எத்துறது நம்ம அந்த நம்ம மிளகா போட்டிருக்க அந்த காரம், அந்த புளிப்னஸ், அந்த இது புதினா, அந்த லெமன் போட்டு நம்ம குளுக்கின விதம் இதெல்லாம் சூப்பருங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோங்க. இதை மஸ்ட் ட்ரை. குலுக்கி சர்பத்தை நல்லா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே சூப்பரா பிடிக்கும். ஓகே, இப்போ எல்லாரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்தது என்னன்ட்டு. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சோஷியல் மீடியாவில் எங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.